ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்தியா முழுவதும் பயங்கர பரபரப்பாக இருந்த இந்த தேர்தலுடைய ரிசல்ட் இன்னைக்கு வெளிவந்துருச்சு. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா யாருக்கு என்னென்ன ரிசல்ட் கிடைச்சது, அது எதனால பாதிப்பு ஏற்பட்டது, முக்கியமா தமிழ்நாட்டில் இதனால எவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்ப்போம். முதல்ல தமிழ்நாட்டில் முக்கியமா அதிமுக மிகப்பெரிய ஒரு ஆபத்துல சிக்கிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவரையிலே அதிமுக மிகப்பெரிய ஒரு கோட்டையா தமிழ்நாட்டில் திகழ்ந்து இருந்தது. ஒன்னு ஆட்சிக்கு வரும், குறைஞ்சபட்சம் எதிர்கட்சி அந்தஸ்து எப்போதும் வந்திருக்கும். ஆனா இப்ப என்ன பண்றது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதுதான் அதிமுக இன்னைக்கு சில இடங்கள் 3000க்கு தள்ளப்பட்டிருக்கு. இதுல 30 இடத்துல அதிமுக 2000ல வந்திருக்குது. அதே போல பாஜக 10 இடத்துல 2000ல வந்திருக்குது. அது சொல்ல போனா 10 இடத்துல அதிமுக ஓட்ட பிடிச்சிச்சுன்னு அர்த்தம். இப்படி களம் பயங்கரமா மாறிட்டு இருக்கு. ஆனா மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, ஏற்கனவே பாஜக என்ன சொல்லிட்டு இருந்ததுன்னா, நாங்க தான் மிகப்பெரிய அளவுல தமிழ்நாட்டில் வெற்றி பெற போறோம். முக்கியமா பாத்தீங்கன்னா கோவை மாவட்டத்துல அண்ணாமலை என்ன சொன்னாருன்னா, அவர் கோவை மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறுவோம், இதை நீங்க பார்க்க தான் போறீங்க, நிறைவேறலன்னா நான் அந்த கட்சியை விட்டு போயிடும் அப்படின்னு பயங்கரமா சொன்னாரு. ஆனா நிலைமை இன்னைக்கு தலைகீழ மாறிடுச்சு. அதுவும் 80,000 ஓட்டு வித்தியாசத்துல தோத்துருக்காரு. பாத்தீங்களேன், அதாவது இவர் எதிர்த்து நின்ன திமுக வேட்பாளர் 4,30,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. அதே அண்ணாமலை 3,30,000 ஓட்டு தான் வாங்கியிருக்காரு. இதனால மிகப்பெரிய ஒரு தோல்வி 80,000 ஓட்டு வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சிருக்காரு. ஆனா இன்னைக்கு இது மிகப்பெரிய ஒரு கேள்வியா மாறி இருக்கு. ஆனா பெருவாரியா தமிழ்நாட்டில் பாஜக பெரிய அளவுல ஓட்டு வங்கி வாங்கியிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் தனிச்சு நின்னா கண்டிப்பா வாங்கியிருக்க முடியாது. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி சீமான் சொல்லிருக்காரு, இது மாதிரி நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, நீங்க வேணா தனிச்சு நின்று என்னை விட அதிகமா நீங்க ஓட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா கட்சியை விட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி சீமான் சொன்னாரு. அது அத்தனையும் உண்மைதான். ஏன்னா அவர் சொன்னது மாதிரியே இன்னைக்கு பாமக இருந்த ஒரே காரணத்தால் தான் இவ்வளவு பெரிய ஓட்டு வாங்கியிருக்கு. ஆனாலும் இதுல மிகப்பெரிய ஒரு தவறு எங்க நடந்திருக்கு அப்படின்னா இதுல மத்தியில தான் தவறு நடந்திருக்கு. தமிழ்நாட்டு பாஜக என்ன பண்றது அப்படின்னா அதிமுக கண்ணாபுனான்னு எதிர்த்து, நாங்க தான் எதிர்கட்சி எதிர்கட்சி உங்களுக்கு துப்பு இல்லை அப்படின்னு அதிமுக பயங்கரமா பாஜக திட்டிட்டே பேசிட்டே இருந்தாங்க. இதனால கோபம் அடைஞ்ச அதிமுக என்ன பண்ணாங்கன்னா, இவங்க என்ன பண்றது அப்படின்னு பயங்கர டென்ஷன்லயே இருந்தாங்க. ஒரு கட்டத்துல எல்லாம் மீறி பாஜக ஒருபடி மேல போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஜெயலலிதாவே விமர்சிக்க ஆரம்பிச்சாங்க. அதுவும் பாஜக தலைவர், மாநில தலைவர் அண்ணாமலை தான் இதை விமர்சித்தாரு. இதனால ஒருபடி மேல போயிட்டு இதுக்கு மேலே இவங்க கூட நம்ம கூட்டணி வச்சுக்க கூடாது அப்படின்னு தான் அதிமுக தெக்கன் வெளியில போயிடுச்சு, கூட்டணி விட்டு விலகிறோம் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க. ஆனா இது எவ்வளவு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் பாஜகவுக்கு தெரியல. ஏன்னா பாஜக நினைச்சிருந்தது, ஓகே நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம இதுவரையிலும் நம்ம நிக்கவே இல்லை, நம்ம பாஜகவோட பலம் என்னதான் பாத்துருவோம் அப்படின்னு தான் நின்னாங்க. ஆனா அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா, இன்னைக்கு பெரிய ஒரு சிக்கல் மாட்டிருக்காங்க. பாஜக மத்தியில மாட்டிருக்கு. பாஜக மத்தியில 293 இடங்கள் வந்திருக்கு. இதுல கூட்டணி கட்சியோட சேர்த்து அதுவே தனியா பாத்தீங்கன்னா 240 இடங்கள் வந்திருக்கு. இதுவே பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கூட்டணி 243 தொகுதி வந்திருக்குது. அது தனிச்சு 92 தொகுதி வந்திருக்கு. இதுவே நம்ம இந்தியா, நம்ம தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு மாநிலம். அந்த மிகப்பெரிய ஒரு மாநிலத்தில் மைனஸ் ஓட்ட விட்டது யாரு அப்படின்னு சொன்னா பாஜக, மோடி தான் சொல்லணும். ஏன்னா அவங்க கண்டிப்பா கொஞ்சம் சிந்திச்சு கொஞ்சம் யோசனை பண்ணி, இப்ப பிரியத்துக்கு இது நேரம் இல்ல அப்படின்னு அவங்க யோசனை பண்ணி அவங்க நின்றுதாவே குறைஞ்சபட்சம் 15 சீட் நம்ம தமிழ்நாட்டில் வாங்கியிருக்கலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வலிமைமிக்க ஒரு மாநிலம் தான் நம்ம தமிழ்நாடு. ஆனா இது எல்லாமே கூட்டு சேர்த்து மொத்தமா அள்ளிட்டு போயிடுச்சு திமுக. ஆனா திமுக போனது கூட ஒரு பக்கம் இருக்கட்டும், இவங்க பாஜகவில் மிகப்பெரிய ஒரு தவறு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவ்வளவு பெரிய இந்தியாவில் அதுவும் மிகப்பெரிய ஒரு மாநிலமான நம்ம தமிழ்நாட்டை ரொம்ப கூர்மையா பார்க்காத ஒரே காரணத்தால இன்னைக்கு கோட்டை விட்டுருக்காங்க. அதாவது தனிச்சு அவங்களால வர முடியல. தனிச்சு வரதுக்கு 272 தொகுதி தேவை. ஆனா அவங்க வந்திருக்கிறது 240 தான் வந்திருக்குது. ஆனா இப்ப 40 தொகுதி அவங்களுக்கு கிட்டத்தட்ட தேவை. இதுல முக்கியமா வராது அப்படின்னு கூட சொல்றாங்க. ஏன்னா அதனாலதான் மிகப்பெரிய பாதிப்பு இப்ப பாஜகவுக்கு ஏற்பட்டிருக்கு. இப்ப தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா யாருக்கு பாதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அதிமுகவுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா ஏற்கனவே அதிமுக பயங்கரமா தள்ளாடிட்டு இருக்கு. இப்ப அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க என்ன பண்றணும், அதிமுக பாஜக பிரிச்சு விட்டுதான் வச்சுக்கோம். இவங்க பாமகவை தக்க வச்சிருக்கணும். ஆனாலும் இவங்க பாஜகவை சுத்தமா பிரிச்சே விட்டுறக்கூடாது. அவங்களை முடிஞ்சவரை சேர்த்து தான் விட்டுருக்கணும். அதுக்கு முக்கியமா பாஜகவே ஒரு காரணமா மாறிடுச்சு. பாஜக கண்டிப்பா அவங்க சேர்ந்து இருந்தாங்கன்னா 15ல இருந்து 20 சீட்டு கண்டிப்பா கிடைச்சிருக்கும். அசால்ட்டா மோடி மத்தியில ஆட்சி அமைச்சிருப்பாரு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தொலைல மாட்டிக்கிட்டாங்க. தூரத்து பார்வை இல்லாம, அதாவது தொலைதூர பார்வை இல்லாம இவ்வளவு பெரிய சிக்கல் மாட்டிருக்காங்க. இதுல மிகப்பெரிய மாற்றம்னு ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா, ஓட்டு வங்கியில பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாஜக மிகப்பெரிய அளவுல ஓட்டு வங்கி வச்சிருக்கு. தமிழ்நாட்டுல பெருவாரியா, அதாவது அதிமுகவுக்கு அடுத்தது இன்னைக்கு அவங்க மிகப்பெரிய அளவுல பாஜக வரும்னு யாரும் நினைச்சே பார்த்ததில்ல. ஆனா வந்திருக்குது. ஆனா இதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா, பாமக அதுல இருந்து விலகி அதுக்கப்புறம் தனியா எலெக்ஷன் நின்னா மட்டும்தான்
இது வந்து உண்மை புரியும். இது பாஜகவுக்காக விழுந்த ஓட்டா இல்லை பாமகவுக்கு விழுந்த ஓட்டா அப்படின்னு தெரிய வரும். இதெல்லாம் தாண்டி அவர் மோடி அலன்னு வந்து இங்கேயும் வந்து அலைஞ்சிட்டு இருந்தாரு. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் வந்து சுத்தமாக வந்து எடுபடல. பேச்சு வேற. இந்த ஒரே விஷயத்திலே வந்து டூன் பயங்கரமாக வந்து பேசி நாங்கள் தான் வந்து தமிழ்நாட்டை வந்து தூக்கி நிமித்த போகிறோம் அப்படின்ற மாதிரி கூட பாஜக தலைவர், மாநில தலைவர் அண்ணாமலை வந்து பேசியிருந்தாரு. அதுக்கெல்லாம் சேர்த்து மொத்தமாகவே வந்து ஆப்பு வச்சுட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள். இந்த எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நான் ஒரு வீடியோ சொல்லிருப்பேன், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பாஜக நம்ம தமிழ்நாட்டில் காலூன்ற முடியாது, அதுக்கு திராவிட கட்சிகள் வந்து விடாது அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு வந்து அவங்க வந்து லைட்டாக நாங்கள் வந்து கால் ஊண்டிட்டோம், அதாவது எங்களுக்கு வந்து பெருவாரியான ஓட்டு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வரவே வராது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா வந்து இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்துருக்குது. தமிழ்நாட்டில் வந்து முக்கியமாக திராவிட கட்சிகள் மட்டும்தான் வந்து ஆதரவு தெரிவிப்பாங்க. ஏன்னா மத்தியில் வந்து ஆண்டுது அப்படின்னா அதோட விளைவு எவ்வளோ பெரிய விளைவு வந்து ஏற்படும் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். ஒரு தொகுதியிலோட பாஜகவில் வர முடியல, இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு தொகுதியான அவங்க வந்து விட்டுருப்பாங்க, வர வச்சிருப்பாங்க. ஆனால் இதுக்கு எல்லாம் காரணம் பாமக மட்டும் இல்லை, அதாவது அதிமுகலேருந்து, தினகரன்லேருந்து, ஓபிஎஸ்லேருந்து மிகப்பெரிய பட்டாளமே வந்து இழுத்து, அதாவது அதிமுகவில் பெரிய ஒரு பாதி செல்வாக்கு வந்து பிரித்து எடுத்து தான் அவங்க வந்து இந்த எலெக்ஷன் நின்னாங்க. அதனால தான் இவ்வளவு ஓட்டு வந்திருக்கு. தனியா நின்னா கண்டிப்பா வந்து வந்திருக்க முடியாது. இதெல்லாம் உணராம இவ்வளவு பெரிய தவறு வந்து செஞ்சிருக்காங்க. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா 2026ல மிகப்பெரிய அளவுல நாங்க வந்து வெற்றி பெறுவோம், அதுக்குண்டான நாங்க 2 மடங்கு வந்து உழைக்க போறோம்னு சொல்றாங்க. அவங்க என்னதான் உழைச்சாலும் சரி நம்ம தமிழ்நாட்டில் எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப மத்தியில வந்து எடுத்துப்போம். இந்த லோக்சபா தேர்தலில் மிகப்பெரிய அளவுல அடி வாங்கி இருக்கிறது யாரு அப்படின்னா பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாஜக, காங்கிரஸ் தான் சொல்லணும். ஏன்னா காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய அளவுல எதிர்பார்த்து இருந்தது. கடந்த 10 வருஷமா வந்து பாஜக ஆட்சி செஞ்சிட்டு இருக்கு. இந்த வருஷம் எப்படி இருந்தாலும் நம்ம வந்து இந்த இந்தியாவை வந்து ஆட்சி செஞ்சிடணும் அப்படின்னு இந்தியா கூட்டணி, அதாவது காங்கிரஸ் கூட்டணி வந்து முயற்சி பண்ணி முழு முயற்சியா வந்து இறங்கி பார்த்தாங்க. அவங்களால வந்து இன்னைக்கு 232 தொகுதி தான் வந்து வர முடிஞ்சது. அதே நேரத்தில் காங்கிரஸ் பண்ண மிகப்பெரிய ஒரு தவறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து கடைசி நேரத்தில் 2 பேரை வந்து விட்டதுதான். பீகார்ல நிதிஷ்குமார் வந்து விட்டாரு, அதுல ஒரு 15 தொகுதி வந்து போயிடுச்சு. அதே போல ஆந்திராவில் தெலுங்கு தேச கட்சி சந்திரபாபு நாயுடு வந்து அவரையும் வந்து இந்தியா கூட்டணி விட்டது மிகப்பெரிய ஒரு தவறு வந்து ஏற்றிச்சு கடைசி நேரத்தில். அதுக்கு முக்கிய காரணம் ஏற்கனவே இந்த நிதிஷ்குமாரும் சந்திரபாபுவும் இங்க இருந்தவங்க தான், அதாவது காங்கிரஸ்ல இருந்தவங்க தான். சந்திரபாபு கிட்ட வந்து 14 இடங்கள் வந்து இருக்குது, அவர் வந்து வின் பண்ணிருக்காரு. இந்த 2 இடத்தை சேர்த்தாவே 30 இடம் வந்து ஆயிடுச்சு. இதுவே வந்து அவங்க வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு போதுமானதா இருக்குது. ஆனா கடைசி நேரத்தில் நிதிஷ்குமார் யாருன்னா வந்து இந்தியா கூட்டணியை உருவாக்குனதே நிதிஷ்குமார் தான். கடைசியில அவருக்கே வந்து மிகப்பெரிய ஒரு ஆப்பு வந்து அமைஞ்சிருச்சு. அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது 2-3 விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய காரணமா வந்து பார்க்கப்படுது. அதுல ஒண்ணு வந்து பிரதமர் வேட்பாளர் யாரு அப்படின்றது, இன்னொன்னு வந்து அவங்களுக்கு எதிர்த்து, அதாவது இவங்களை கண்டுக்காம வந்து மிகப்பெரிய ஒரு விஷயங்கள்லாம் பண்ணது. இதெல்லாம் வந்து கோவப்பட்டு தான் நிதிஷ்குமார் வந்து கடைசி நேரத்தில் காங்கிரஸ்ல இருந்து வெளியானார். இல்லைன்னா அந்த 15 இடம் கண்டிப்பா வந்து இருக்கும், ஈஸியா வந்து அவங்க வந்து இந்த எலெக்ஷன்ல ஆட்சி அமைச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தா சந்திரபாபு நாயுடு, அவர் ஏற்கனவே வந்து காங்கிரஸ்ல தான் வந்து இருந்தாரு. ஆனாலும் அவர் வந்து இப்ப ஒரு தனியா விட்டது மிகப்பெரிய ஒரு தவறு. ஏன்னா அதுலயும் வந்து இன்னைக்கு 15 இடம் வந்திருக்குது. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தவறு எங்கேயோ நடந்திருக்கு. அதாவது மம்தா பானர்ஜி இருக்காங்கல்ல, அவங்களையும் வந்து இந்தியா கூட்டணி வந்து விட்டது. இப்படி பல கொலாப்ஜி நடந்ததால தான் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி முகம் வந்து கண்டது. ஏன்னா அவங்க இருந்த வலிமைக்கு கண்ணை மூடிட்டு அவங்க வந்து ஆட்சிக்கு வந்து வந்திருக்கணும், இவ்வளவு இழுபறி வந்து இல்லாம அவங்க வந்து வந்திருக்கணும். ஆனா இப்ப நடந்துருக்கிறது என்ன அப்படின்னா, மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு இப்போ 272 தொகுதி தேவை. பாஜக தனித்து 239 தொகுதியில் அவங்க வந்து வின் பண்ணிருக்காங்க. அதே போல கூட்டணி கட்சின்னு பார்த்தீங்கன்னா 290க்கு மேலே வந்து அவங்க வந்து வின் பண்ணிருக்காங்க. அதே காங்கிரஸ் ரொம்ப வந்து லோவா வந்திருக்குது, தனிச்சு வந்து 90. அதே போல கூட்டணியில் வந்து 235 தொகுதியை வந்து அவங்க கைப்பற்றிருக்காங்க. ஆனாலும் 272 தேவை. இப்போ என்ன பண்ண போறாங்க? கண்டிப்பா எதிர்கட்சி தான் டார்கெட் பண்ணி ஆகும். அதாவது காங்கிரஸ் என்ன பண்ணுது, ஆந்திராவோட தெலுங்கு தேச கட்சி சந்திரபாபு நாயுடு வந்து அவர் வந்து கவர் பண்றாரு. கண்டிப்பா நீங்க வந்து எங்க கூட வந்து வந்துடணும் அப்படின்னு உடனே போன் பண்ணி அவங்க கேட்டதாகவும், அவங்க வந்து எதுவுமே சொல்லாம அப்படியே இருக்கிறதாவும் சந்திரபாபு நாயுடு வந்து டார்கெட் வந்துக்கிறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா வந்து நிதிஷ்குமார், இந்தியா கூட்டணியில இருந்து நிதிஷ்குமார் வந்து ஏற்கனவே காங்கிரஸ்ல இருந்தவர் தானே, அதனால அவரையும் வந்து நீங்க வந்து வந்துருங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆனா இவங்க எல்லாம் மிகப்பெரிய ஒரு டிமாண்ட் வந்து வைக்க போறாங்க. அந்த டிமாண்ட் என்னன்னா, நிதிஷ்குமாரோட கட்சியில இருந்து என்ன சொல்றாங்கன்னா, ஏன் நிதிஷ்குமார் வந்து பிரதமர் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து அவங்க பயங்கரமா வந்து பேசுறாங்க. அதே போலதான் சந்திரபாபு நாயுடு, இவரும் மிகப்பெரிய அளவில் அமைச்சர் பதவியில, மத்திய அமைச்சர் பதவியை மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கிறாங்க. இப்படி மாத்தி மாத்தி வந்து மிகப்பெரிய கொலாப்ஜி நடக்குது. ஆனாலும் பாஜக நாங்க தான் ஆட்சி அமைப்போம்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல காங்கிரஸ் கண்டிப்பா நாங்க தான் ஆட்சி அமைப்போம்னு அவங்களும் சொல்லிருக்காங்க. இப்ப மிகப்பெரிய அளவுல ஒரு பிரச்சனை வந்து உருவாகிட்டு இருக்கு. 272 தொகுதியில இப்ப இடையில உள்ள இந்த 30-40 தொகுதியில வந்து எங்கேருந்து கைப்பற்ற போறாங்க, யாரை வந்து தூக்க போறாங்க அப்படின்றது தான் இங்க நடக்கிற மிகப்பெரிய ஒரு ட்ரிக்ஸ். ஆனாலும் இதுல ஒண்ணுக்கு ஒன்று மறைமுகமாக நடக்கும். அதாவது காங்கிரஸ் என்ன பண்ணும்,
பாஜக கிட்ட இருக்கிற கூட்டணி கட்சி எல்லாம் வந்து நீங்க எங்கள்கிட்ட வாங்க அப்படின்னு அவங்க கூப்பிடுவாங்க. அதே போல பாஜக என்ன பண்ணும், காங்கிரஸ் உள்ள கூட்டணி கட்சியை வந்து நீங்க வாங்க, நம்ம வந்து ஆட்சியை வந்து ஒன்னா வந்து அமைப்போம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பாஜக வந்து கடைசி எண்டு வரையும் பயங்கரமா வந்து போராடும். அதாவது அவங்கள்ட்ட இருக்கிற எல்லா எதிர்கட்சியையும் வந்து கேட்டிருக்கோம். கடைசியில் இருக்கிற திமுகவோட வந்து நம்ம வந்து கூட்டணி வச்சுக்கலாம், என்ன சொல்றீங்க அப்படின்னு பேரம் பேசுறதுக்கு ட்ரை பண்ணணும். இதுதான் வந்து இப்போ வந்து அடுத்து நடக்க போறது. இரவு வந்து கூட்டணி அமைக்க போறதா வந்து காங்கிரஸ் சொல்லிருக்கு. அதே போல பாஜகவும் நாளைக்கு எல்லாத்துக்கும் வந்து அழைப்பு வந்து விடுத்திருக்கு. இதனால மிகப்பெரிய ஒரு வெற்றி தோல்வியை வந்து யாரு நெக்ஸ்ட் பிஎம், யாரு அடுத்த பிரதமர் அப்படின்ற கேள்வியோட இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். மீண்டும் இதே போல ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.